ஏறத்தாழ முழுசாக காஞ்சு போயிருந்த செடிகள் இது. இலைகள்லாம் தழுத்துருக்கு, பூ எடுத்திருக்கு கத்திரி. ஸோ ஆல்மோஸ்ட் கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இலைகள் பூராமே கொட்டிருச்சு. ரொம்ப மோசமாக பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. நாங்கள் தெளித்த இந்த கடல் பாசியும் இப்போ பேஞ்சிருக்க மழையும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் கொடுத்தோம். 3 டேங்க் அடித்தோம். ஒரு டேங்க்குக்கு வந்து 14 லிட்டர் டேங்க்குக்கு வந்து 1/4 லிட்டர் கலந்துக்கிட்டோம் அந்த எக்ஸ்ட்ராக்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் நிலம் இது. இதில் வெண்டைலாம் இருந்தது. வெண்டை ஆல்மோஸ்ட் அதோட ஏஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனால் கத்திரி எல்லாமே திரும்ப தளவெடுக்குது. மிளகாயுமே திரும்ப காய்ச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட், இது ரங்காங்கிற வெரைட்டி. ஸோ திரும்பவும் காய்ச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இது காப்பு முடிஞ்சிருந்தது ஆக்சுவலாக. இதோட ஏஜ் முடிஞ்சிருச்சு. இது ஷார்ட் டேர்ம் தான், இதோட வயசு கம்மி நம்ம நாட்டு இதுகளை ரகங்களை விட. ஆனால் திரும்பவும் காய்ச்சிருக்கு. ஸோ தோட்டத்தில் இருந்தவங்க யாருக்குமே பெரிய நம்பிக்கை இல்லை. நான் சொல்லும்போது ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் காய் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக வந்திருக்கு. போன வாரம் ஒரே 1 கிலோ தான் எடுத்தோம். இந்த வாரம் 6-7 கிலோ எடுத்திருக்கோம் பாருங்கள். இது நாட்டு ரகம். கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்கு ஏஜ். இது சரியாக கவனித்தோம், பராமரித்தோம்னு சொன்னால் 6 மாதத்துக்கு உறுதியாக காய்க்கும். செவத்தம்பட்டி கத்திரி அப்படிங்கிற ஒரு ரகம்.